எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நம்ம என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். வீட்டில் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த ஃபோட்டோ சயன கோலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமானுடைய ஃபோட்டோவையும் லக்ஷ்மி தேவி வந்து அம்மையார் வந்து கால பாதத்தை வந்து அமுத்துற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பெட்ரூம்ல வைங்க. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்யோன்யமும் இருக்கும், அதே நேரத்தில் பண வரவுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. டெய்லி வந்து கணவன் மனைவி தூங்கும் போது ஒரு 5 நிமிஷமாவது காலை அமுத்திட்டு தூங்குங்க. அவங்களுக்கு மெயினா வந்து மனைவி வந்து கணவனுடைய காலை அமுத்தும் பொழுது நிச்சயமாக அவங்க வீட்டுல வந்து செல்வ கடாட்சம் தங்கும். வெத்தலையை மடிச்சு கொடுக்கறது மனைவியார் கையால அவங்க வந்து மடிச்சு கொடுக்கும்பொழுது வெத்தலையில ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை. குதிரை இருக்கு இல்லையா, 7 குதிரை, அது வந்து நம்ம வெறும் வெள்ளை குதிராவே எடுத்து வைக்கணும். அது வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே வாசல் முன்னாடியே வைக்கணும். உள்ள வரும்போது ஒரு ஈர்ப்பு தன்மை. அதே மாதிரி கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடியை வந்து உள்ள நுழையும் போதே கண்ணாடி இருக்கணும். இது ரெண்டும் அங்கே வச்சு பாருங்க, சூப்பராகவே வசையும். என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லி கழுத புகைப்படத்தை வாசல்ல வைப்பாங்க. வச்சாலே எப்பயுமே லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுல இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா வாசல் எல்லாம் வந்து எண்ணெய் பார் யோகம் வரும்ன்றது வாசல்ல வைக்கவே கூடாது. எப்போதுமே வந்து அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு ஹாலில் வைக்கலாம். குளிச்சுட்டு வரும்போதோ அல்லது வெளியே போகும்போது அதை பார்த்துட்டு வெளியே போனால் நல்லது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிடத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றதுக்காக ஞானரதம் அம்மா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நம்ம என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். வீட்டுல வந்து எனக்கு அதிர்ஷ்டம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. இன்னைக்கு அதே கேள்வியை நானும் உங்ககிட்ட வைக்கிறேன். சூப்பரான ஒரு விஷயங்க, நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எதை நோக்கி போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பணம் விஷயம்தான். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தாலே நிறைய பேருக்கு நல்ல ஒரு முக்கால்வாசி பிரச்சனையே எதில் வருது, நீ பணம் கொடுக்கல, வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வந்து பணப்பற்றாக்குறை தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ இதை ஈர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பணமே வந்துச்சுனாலே பாதி அவங்களுக்கு பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகிடும். ஏன்னா பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுற விஷயங்கள்லேருந்து எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். அந்த ஃபேமிலி ஒரு சின்ன விஷயத்துக்குனால கூட செலவுகள் தான் வருது. தொட்டதொன்னுக்கு செலவு தானே அப்படின்வாங்க இல்லையா. ஸோ இதற்கு என்ன பண்ணலாம் குடும்ப வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து தம்பதிகளை வைத்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே எப்படி உறவுகள் இருந்துச்சுன்னா பண வரவுக்கு ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் மகாவிஷ்ணு கவனிச்சிருப்பீங்களா, அங்கே வந்து காலை வந்து யார் பிடிச்சி அமுத்திட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி. ஏன் லக்ஷ்மியே வந்து மகாவிஷ்ணுவோடைய காலை தொட்டு அமுத்துறாங்கன்ற மாதிரி அந்த இது இருக்கக்கூடிய அந்த சயன கோலம் அந்த ஃபோட்டோவை வந்து வீட்டில் வச்சுட்டா நல்லது. எங்கே வைக்கணும்னா நீங்கள் வந்து பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம். உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யமும் கிடைக்கும், பண வரவுக்கும் அதிகமான ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபோட்டோ சயன கோலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமானுடைய ஃபோட்டோவையும் அதாவது லக்ஷ்மி தேவி வந்து அம்மையார் வந்து கால பாதத்தை வந்து அமுத்துற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பெட்ரூமில் வைங்க. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்யோன்யமும் இருக்கும், அதே நேரத்தில் பண வரவுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோடைய இது வந்து புதன்னாலே உங்களுக்கு தெரியும் பெருமாள் தான். பெருமாள் கிட்ட தானே காசு இருக்குன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி லக்ஷ்மி அவங்களுக்குனாலும் அது ஒரு விஷயம். ஏன் காலை தொடுகிறார்கள் குறிப்பாக அப்படின்பாக அந்த பாதம்ன்ற ஒரு விஷயம் வந்து காலபுருஷ தத்துவப்படி பற்றி மீனராசி பாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், கால் விஷயத்தை பற்றி. அப்படின்னும்போது அந்த இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. அது சுக்கிர பகவான் அங்கே போய், ஏன்னா மீனராசியில் தான் சுக்கிர பகவான் உச்சம் பெறார். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம காலை பிடிக்கும்பொழுது அந்த சுக்கிரனும் அங்கே இணைவு. ஸோ குருவோட ஆக்டிவேஷன், அப்புறம் வந்து சனியோட தன்மை, அப்புறம் புதனுடைய தன்மை, இதெல்லாமே சேரும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பண வரவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து கணவன் மனைவி தூங்கும்போது ஒரு 5 நிமிஷமாவது காலை அமுத்திட்டு தூங்குங்க. அவங்களுக்கு மெயினாக வந்து மனைவி வந்து கணவனுடைய காலை அமுத்தும் பொழுது நிச்சயமாக அவங்க வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் தங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெத்தலை இருக்குது தெரியுங்களா, வெத்தலை வந்து கணவன் மனைவிக்குள்ளே போட்டு கொடுப்பாங்க, மடித்து கொடுக்கறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில். இப்போ யாருமே வெத்தலை போட்டு நம்ம பார்க்குறதில்ல, பல்லு கரையாயிடும் சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதில் வந்து நிறைய விஷயங்கள் மகாலட்சுமியுடைய தன்மைகள் இருக்குங்க. என்ன மாதிரி அப்படின்னு பார்க்குறச்ச கணவனுக்கு வந்து இவங்க மடித்து தரணும். அது வந்து வெத்தலையில் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணணும்.
அது என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணாலும் நல்லது, வெள்ளிக்கிழமை பண்ணாலும் நல்லது. இந்த 2 நாளும் வந்து ஏதோ ஒரு நாளாவது அவங்க வந்து ஒரு வெத்தலை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு விஷயங்கள், அல்லது வந்து நல்ல ஒரு ஆயில் ஐட்டம் சாப்பிட்றீங்க, அது மாதிரியான விஷயங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் ஓகே. அன்றைக்கி வந்து நைட்டு வந்து நம்ம வெத்தலையை மடித்து கொடுத்துக்கிறது மனைவியார் கையால் அவங்க வந்து மடித்து கொடுக்கும்பொழுது வெத்தலையிலும் ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை. அவங்க வந்து பெண்களும் சாப்பிடுவாங்க. அது நாக்கு செவந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு செவந்துடுச்சுனாலே அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக அவங்க வீட்டில் தங்கும்னு அர்த்தம். அது ஒரு சிம்டம்ஸ் நம்ம பார்க்கும்போது இது அவங்க மாறி மாறி மடித்து கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. இப்போ பெருமாள் படத்தை எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தீங்க. இங்கே பெட்ரூமில் இந்த மாதிரி பெருமாள் படத்தை வச்சு, அதுவும் லக்ஷ்மி வந்து காலை முக்கிற மாதிரி அந்த படத்தை வச்சிங்கன்னா ரொம்ப பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி. இந்த தவிர வேறு ஏதாவது புகைப்படங்களை வச்சா இந்த மாதிரி மணி அட்ராக்ஷனுக்கு அதுவும் ஒரு விஷயங்கள் தான். லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டில் வர வைக்கலாம் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வந்து சாமி படத்தை வந்து பெட்ரூமில் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து என்னென்னா சயன கோலத்தில் இருக்கக்கூடிய 2 பேரும் அந்யோன்யத்தை குறிக்கும். அதே மாதிரி குதிரை இருக்கு இல்லையா, 7 குதிரை, அது வந்து நம்ம வெறும் வெள்ளை குதிராவே எடுத்து வைக்கணும். அது வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே வாசல் முன்னாடியே வைக்கணும். அதுதான் கரெக்டான பொசிஷன்ஸு. உள்ளே வரும்போது ஒரு ஈர்ப்பு தன்மை. அதே மாதிரி கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடியை வந்து உள்ளே நுழையும் போதே கண்ணாடி இருக்கணும். இது 2 அங்கே வச்சு பாருங்கள், சூப்பராகவே செய்யும் பண அட்ராக்ஷன்ஸ்க்கு. என்ன விஷயம்னா உள்ளே வராங்க இல்லையா, உள்ளே வர்றவங்க நிறைய பேர் கண் திருஷ்டி இருக்கும். கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயங்க. கண் திருஷ்டியாலேயே இவங்க ஐயோ இவ்வளோ பெரிய வீடா, இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்களே, இவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களே தம்பதிக்குள்ளே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திருஷ்டி இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணோன்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக உள்ளே நுழையும் போது ஒரு பெரிய ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கண்ணாடி மாட்டுறது, வீட்டுக்கு வீடு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுடைய கண் திருஷ்டிகள் அகழும். இது ஒரு விஷயம். இது பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஏன்னா நிறைய தீவினை சக்தி இருக்கக்கூடாது வீட்டில். அப்படி இல்லாமல் இருக்க செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி வைக்கணும். இன்றைக்கி பாருங்கள், நகை கடையெல்லாம் போய் பாருங்கள், ஃபுல்லாக நகை தான் இருக்கும். இவ்வளோ நகையா அப்படின்னு அவங்க பண்ணுறதுக்கு பதிலாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கண்ணாடி இருக்கும், தலை சேவிட்டு போயிடுவாங்க. ஸோ டைவர்ஷன் அது பண்ணிடும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பார்க்குறீங்களா எல்லா தங்க நகை கடையிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி சுற்றியும் இருக்கும். நீங்கள் நிற்கிற இடத்துலையே நீங்கள் நகையை பார்த்து அடுத்த செகண்டே வந்து மனசை வந்து டைவர்ட் பண்ணி கொடுக்கும். இது திருஷ்டி வந்து ஒரு பரிகாரம் சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கஷ்டப்பட்டு பணம் வந்ததுக்கப்புறம் அது போயிடுச்சுன்னா இது மாதிரி ஒருத்தவங்களுடைய கண் பார்வை இருக்கிறதுலே வந்து கண்ணேருன்னுவாங்க. கண் திருஷ்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதையும் பண்ணணும். அதே மாதிரி பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில் இருக்குங்க. இந்த இடத்துக்கு குடும்பத்துடன் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ போயிட்டு வர்றது நல்லது. இல்லைன்னா முனீஸ்வரர் கோவிலுக்கு கூட போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வர்றது நல்லது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பணங்கள் வந்து காணாமல் போகக்கூடாது, தொலைஞ்சு போகக்கூடாது. நகை தொலைஞ்சிச்சுலாம் சொல்கிறாங்க இல்லையா, இல்லை கண் திருஷ்டி நிறையா இருக்குது. ஐயோ இவங்க குடும்பத்தோடு போகிறாங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்காங்களேன்றதுல நிறைய கண் திருஷ்டிகள். பக்கத்து வீடு அக்கத்து வீடு தவறாக நினைக்கக்கூடாது. ஸோ அவங்க வீட்டில் வந்து குடும்பம் வாழலை, கணவன் இல்லை, அந்த ஒரு பிரதிபலிப்பு என்ன ஆகும்னா இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க ஹஸ்பண்டோடய இருக்காங்கன்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த எண்ணங்களை வந்து தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த தம்பதிகள் 2 பேரும் அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முடிஞ்சால் நீங்கள் அங்கே போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வரலாம். இல்லைனா அங்கே சாமிக்கு சுருட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இது பண்ணுங்கள். ஏன்னா இல்லைனா கணவனுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகிறது, திடீர் அகால மரம், அப்புறம் அந்த சந்தோஷமே இல்லாமல் போயிடும். இதற்கெல்லாமே காரணம் இது ஒரு விஷயம். ஏன்னா பணம் வந்துட்டால் மட்டும் பார்த்தாது, மற்றவங்களுடைய கண்ணேறு விஷயங்களும் வந்து நம்ம போக்குனாதான் கையில் இருக்கிற காசு நிற்கும். இது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்திற்கு நம்ம என்ன வந்து வீட்டில் வச்சுக்கலாம், என்ன மாதிரி வச்சு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே நம்ம சோஃபாலாம் வச்சுருப்பீங்க இல்லையா, சோஃபா உள்ளே வரும்போதே சோஃபாவோட கலர் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா வெண்மை கலர் இருக்கணும். அது வந்து இல்லைனா ரோஸ் கலர், பிங்க், லைட் பிங்க், அந்த மாதிரி கலரில் சோஃபா செட் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பெட் இருக்கு இல்லையா, பெட்டோட அதோடைய உரை வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீனில் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆடும்போது அதுவும் வந்து பணத்தை வந்து ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி லேடிஸ்லாம் பர்ஸ்லாம் வச்சுருக்காங்களா, பர்ஸ் எல்லாமே பச்சை கலரில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா புதனோட அம்சம், ஏன்னா பெருமாளுடைய விசேஷனால பண வரவுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் பணம் சேராது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்றதுக்கே அவ்வளோ நாட்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறனால ஸோ வந்து பெருமாளுடைய விசேஷம் என்ன க்ரீன், பச்சை கலர், அந்த வந்து என்ன பர்ஸாவோ வேலட்டாவோ அல்ல கையில் வந்து பச்சை கலர் துணி கையில் வச்சுக்கோங்க. ஒரு பர்ஸுக்குள்ளார முடியல, எப்போதுமே வந்து நம்ம இப்போ பேக் வந்து வேறு கலர் எடுத்துட்டோம், பிளாக் கலர் இருக்குது, ஏதோ ஒரு கலர் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உள்ளே வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு பச்சை கலரில் ஒரு கச்சிஃப் மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. அது எப்போதுமே ரொம்ப நல்லது. இது மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல விசேஷம். அதே மாதிரி வந்து இந்த ஏலக்காய்லாம் இருக்கு இல்லையா, ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க பண அட்ராக்ஷனுக்கு.
பச்சை கற்பூரம். இப்போ பாருங்கள், பச்சை கற்பூரத்துலேயே பச்சைன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் அது என்ன பண்ணணும்னா, வீடு இருக்கு இல்லையா, வீடு எப்போதுமே வந்து துடைக்கும் பொழுது பச்சை கற்பூரத்தால் தான் தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பண வரவையும் ஈர்க்கும். அதே மாதிரி வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க அவங்க என்ன எண்ணத்தில் வந்துட்டு போகிறாங்க நமக்கு தெரியாது. அந்த எனர்ஜியெல்லாம் வந்து துடைக்கும் போது அதை பண்ணும்போது அவங்களுடைய கெட்ட எண்ணங்களும் வாஷ் அவுட் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து இந்த கிச்சனில் முக்கியமாக கிச்சனில் வந்து எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். எப்போவுமே கரெக்டாக அது வைக்க சுத்தப்படுத்தணுன்றதுக்கு நீங்கள் அங்கே என்ன செய்யலாம் அப்படின்றது முக்கியம். கிச்சனில் வந்து ஒரு மூலையில் நல்ல ஒரு நீங்கள் எப்போதுமே வந்து கல்லுப்பு வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் ஒரு மூலையில் நான் சொல்கிறதுக்கு வந்து எப்படின்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தனியாக நீங்கள் ஜாடியில் வச்சிங்க, அது வேறு விசேஷம். ஓப்பன் பண்ணி வைங்க. ஏன்னா இருக்குது கல் உப்பு வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பேக்கெட்டாக வேணால் அதே மாதிரி சின்ன ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த உப்பு இருக்கு இல்லையா, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இழுத்துடும். ஸோ வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, தூங்கும்போது 2 எலுமிச்சம்பழத்தை தலையில் வச்சுக்கிட்டு அடியில் பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறது நல்லது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு போயிடும். அதனால் பாருங்களேன், கோவிலுக்குலாம் போனீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுப்பாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்றது. அது நம்ம பர்ஸில் பேக்கில் கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கோவிலுக்கு போயிட்டு வச்சு சுவாமியோட அம்மன் கிட்டேருந்து வரக்கூடிய இப்போ அங்காள பரமேஸ்வரியாக இருக்கலாம் உதாரணமாக, யார் யாருக்கு என்னென்ன குலதெய்வங்கள் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த வெள்ளிக்கிழமையோ அப்போ சுவாமிக்கு அந்த வேலில் வந்து ஒன்று குத்திட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தை கையில் வந்து தருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து சுவாமிகிட்ட வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம பர்ஸ்லேயோ பேக்லேயோ அல்லது வந்து வீட்டில் வந்து பெட்ரூமில் ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அது நெகட்டிவ் எனர்ஜி இது பண்ணும். அது அழுகிடுச்சுனாலே வீட்டில் வந்து கெட்ட தீய சக்தி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அழுகாமல் ஒரு கட்டையாகிடும்ல, அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது இதுதான் ஒரு சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லி கழுத புகைப்படத்தை வாசலில் வைப்பாங்க. வச்சாலே எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, வாசலெல்லாம் வந்து எண்ணெய் பார் யோகம் வரும்ன்றது வாசலில் வைக்கவே கூடாது. எப்போதுமே வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு ஹாலில் வைக்கலாம். குளிச்சுட்டு வரும்போதோ அல்லது வெளியே போகும்போது அதை பார்த்துட்டு வெளியே போனால் நல்லது. அது ஒரு விஷயம். வாசல் வெளியில் என்ன வைக்கணும்னா திருஷ்டி பரிகாரமான விஷயங்கள் தான் வைக்கணுமே தவிர அங்கே போயிட்டு இந்த கழுதை படத்தை வைக்கிறதே தப்பு. நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தப்பான ஒரு விஷயம். இப்போ நான் சொல்கிறத அதை கரெக்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். என்ன விஷயம்னா, அங்கே வெளியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கறச்ச கந்திருஷ்டி பிள்ளையார்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, அந்த பிள்ளையார் எடுத்து வாசலில் வைக்கலாம். அதே மாதிரி படிகாரம் இருக்குல்ல, படிகாரத்தை வாசலில் தொங்க விடலாம். இதெல்லாம் தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய கெட்ட விஷயங்கள் தீய சக்தியில் வீட்டுக்குள்ளே வராது. அதுக்காக அது செய்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எண்ணெய் பாரியோடு அந்த கழுதை படம் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க மேம், மிக்க நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ஆதான் மீடியா நேயர்களுக்கும் மற்றும் இங்கே வந்து என்னை அழைத்த நபர்களுக்கும் அதாவது நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கங்க.